Hey guys, what's up? Welcome back to Sri Divil. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நார்மல் வீடியோவை ஒரு 4K வீடியோவாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுவும் நம்மளோட அலைட் மோஷன்லேயே. ஸோ எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு ரெக்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் டைம் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் பண்ணுங்கள் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதோட ரேஷியோ சூஸ் பண்ணிங்க. நான் 16:9 அந்த ரேஷியோ சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ ரெசல்யூஷனை கிளிக் பண்ணிட்டு இருக்கிறதுல ஹை ரெசல்யூஷன் 160p வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து எது சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ரெசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக இருக்கிறதுல ஹை ரெசல்யூஷனாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப ஹையான ஃப்ரேம் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் தான் வந்து ஹையான ஃப்ரேம் ரேட். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஸோ நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன், ஓட்டி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம 4K வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப டல்லாக அண்டு குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4K குவாலிட்டியில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இதில் ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக அந்த பின்னாடி இருக்க வீடியோ ஃபுல்லாக மறையிற மாதிரி செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கலர் அண்ட் ஃபில். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் ஒயிட் கலரை கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓவர்லே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு மாதிரி அப்படியே டார்க் அண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் பேக் வந்துடலாம். இங்கேயும் பேக் வந்துடலாம். ஓகே, சூப்பர். அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுறோம். ஸோ சேம் இதே ரெக்டாங்கிளை வந்து ஃபுல்லாக வந்து பெருசாக்கிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எஃபெக்ட்ஸ் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் டேட்டா வந்து ஆனில் வச்சுங்க, ஏன்னா இது உள்ளே போகும்போது மொபைல் டேட்டா கேட்கும். ஸோ மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து காப்பி பேக்ரவுண்ட். ஸோ காப்பி பேக்ரவுண்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ பேக் வந்துடலாம். அகெயின் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் சர்ச் பாரில் போயிட்டு காஷியன் பிளர். ஸோ அந்த காஷியன் பிளர் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்க. அகைன் சர்ச் பாருக்கு போயிட்டு எக்ஸ்போசர் அண்டு காமா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க. இதுலேயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் நம்மளுக்கு போதும், ரொம்ப தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து 3rd லேயரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி 2nd லேயருக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். ஓகே. அந்த எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து நான் 3rd லேயரில் இருந்தது, அதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன், அதாவது 2nd லேயருக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி ஆர்டர் வைஸாக இருக்க மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷியன் பிளர்ன்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதோட ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக வந்து 0.150 செட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 400 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். 0.400. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் பேக் வந்துடலாம். அகைன் அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போசர் அண்ட் காமான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்போசர் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வால்யூம் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம். ஒரு -1.20 கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும்.
கரெக்டாக வாயில் வரல. ஸோ சப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நார்மல் வீடியோ 4K வீடியோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதுவும் Capcutல. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன், மேலே ஐகார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு 54 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அகைன் ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் 2 ஃபில்லுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜஸ்ட் பேக் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓவர்லேன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 75 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ பேக் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் அந்த லேயர் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வீடியோ ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைடில் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ ஐ சிம்பிள் இருக்கும். அந்த ஐ சிம்பிள் பக்கத்தில் நம்மளோட லேயர் 3 லேயரும் இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 லேயரையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயரையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டு இந்த இடத்துல கீழே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ ஒரு மாதிரி பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அந்த லேயர் ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வீடியோ எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பக்காவான ஒரு 4Kல வந்து வந்துட்டுருக்கு. பட் இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் ஆட் எஃபெக்ட் போயிட்டு சர்ச் பாரில் ஷார்பன். ஸோ ஷார்ப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் இருக்கட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ரேடியஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்துங்க. ஏன்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக பண்ணுறேன். ஓகே, போதும். நெக்ஸ்ட் ரேடியஸ்ன்னு இருக்கும். அது எதுவும் டச் பண்ணாதீங்க, அது நார்மலாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் பேக் மட்டும் வந்துடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நான் சைட் பை சைட் கீழே போடுறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஸோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேமே வந்து லைட்டாக மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அந்த கியர் ஐக்கான் இருக்கும், அது பக்கத்துலேயே சேவ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பக்காவான ஒரு 4K வீடியோவில் வந்து சேவ் ஆகிடும். நான் ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு. ஸோ அந்த செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவோட ஒரு 4K வீடியோ வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்ச நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.